வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாசுவ மிஷியாவுடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். யாசுவ மிஷியா தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சந்தித்து பேச நினைக்கிற காரியம், வேத வசனத்தினுடைய ஊடாய் சபிக்கப்பட்ட ஜனம் யார்? இன்றைக்கு அநேகர் நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்திலே சபிக்கப்பட்ட ஜனம் என்று ஒரு ஜனம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தை வாசிக்கிற போது, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுது. மோசையின் மூலமாக கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை அறியாத, அது ஆசாரியனாக இருக்கலாம், இல்லது தேவ ஜனமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓசியாவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார். வேதத்தின் மகத்துவங்களை பரலோகத்தின் தேவன் மோசையின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கொடுத்த வேதத்தை நாம் இன்றைக்கு அநேகர் அந்நிய காரியங்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியினால் வேதத்துக்குள் நுழைவதில்லை. மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் போதித்து நீங்கள் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொன்னார். இதுதான் உண்மை. மோசையினால் கொடுக்கப்பட்ட வேதத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோமா? எத்தனை பேர் இன்றைக்கு வேதத்தின் ஊடாய் நம்மை நிறுத்தி நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம்? ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவன் கொடுத்திருக்கிற வேதத்தை மறந்துட்டீங்கன்னா, தேவன் தந்திருக்கிற கற்பத்தின் கனிதான் முதல் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் மறந்து விடுவாராம். நாம செய்கிற பாவத்துக்கு, நாம செய்கிற குற்றங்களுக்கு, நாம செய்கிற பொல்லாப்புக்கு எல்லாம் தண்டனை யாருக்கு என்று கேட்டால் நம்முடைய சந்ததிக்கு. நீங்கள் வேதத்தில் இதை சரியாக ஆராய்ந்து பார்க்க முடியும். தாவீது செய்த தண்டனை தாவீதுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீ வேதத்தை அறியாமல் இருந்தால், வேதத்து வார்த்தைக்கு நீ உண்மை உள்ளவனாக இல்லை என்று சொன்னால், உன் சந்ததி என்ன ஆகும் என்பதை நீ மறந்து விடாதே. செப்பனியாவுடைய புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற போது, அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆசாரியருடைய வேலை பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்.